ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், சனி பகவானுடைய ஆட்சி வீடு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ராசி நட்சத்திரங்கள் அடங்கிய மண்டலம். மகர ராசிக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் நல்லது செய்கிறாருங்க. முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். இவர் விட்டுறாதீங்க, சரியா? ஏன்னா குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே அடுத்தடுத்து கிரகங்கள் அவருடைய சந்திப்புக்கு போகிறாங்க. எப்படின்னா, ஒரு டோல்கேட்டில் எல்லா பஸ்ஸுகளும் டோல்கேட்டை தாண்டி போகிற மாதிரி தான் குரு ஒரு நல்ல டோல்கேட்டு, சரியா? நேரில் குரு பகவான் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன், வியாழக்கிழமைக்கு உரியவர். இன்றைக்கி குருவாரம் தான். இந்த வீடியோவை மகர ராசி போடுறதுக்கு பெருமைப்படுறேன். இது முக்கியமான வீடியோ, எல்லோரும் லைக் பண்ணுவீங்க, சரியா? நேரில் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவில் நல்ல தகவல் சொல்கிறேன், புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன், ஒரு சின்ன பூஜையும் சொல்கிறேன், வீட்டில் செய்கிற பூஜையும். அது செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் குருவோட அனுக்கிரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக ஜனன ஜாதகத்தில் குரு சரியில்லாதவர்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குரு தசை நடக்கிறவங்க, குரு புத்தி நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குரு இருக்கக்கூடாது. இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு அந்தளவு சிறப்பு இல்லை. இருப்பினும் குருவோட சுபகிரகங்கள் சேர்றாங்க. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் புதன், சுக்கிரன்லாம் அடுத்தடுத்து சேர்றாங்க. சூரியனும் சேர்றாரு. அட்டமாதிபதியும் 6ஆம் இடத்துல சேர்ந்து கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம் சரி ஆணி மாதம் நல்ல பலங்களை கொடுக்குறாரு. ஸோ சூரியன், சுக்கிரன், புதன் அடுத்தடுத்து குருவை தாண்டி வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகங்களெல்லாம் குரு சுபத்துவப்படுத்துகிறார், அவ்வளோதான். சுக்கிரன், சூரியன், புதன் உங்கள் ராசிக்கு 6, 9 கூடியவன், சுக்கிரன் 5, 10 கூடியவன், சூரியன் 8 கூடியவன். இதில் சூரியனை தவிர மற்ற 2 கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் மகர ராசிக்கு. ஸோ இந்த 2 கிரகங்களுமே குருவால் சுபத்துவம் அடையுது. எவ்வளோ நாளைக்கு சார் அப்படின்னா 20/8/2025 வரைக்கும், ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் குரு நல்ல பலங்களை கொடுக்குறாரு மகர ராசிக்கு. மறைமுகமாக கொடுக்குறாரு. இதுதான் ஜோதிடத்தில் ஒரு சூட்சுமம். நேரடியாக பார்த்தா தெரியாது, மறைமுகமாக கொடுக்குறாரு, இன்டைரக்டாக கொடுக்குறாரு. அவரை விட்டுறாதீங்க. இப்போதைக்கு இவர் விட்டால் அவர் வழி இல்லை, சரியா? இவர் விட்டு விடாதீங்க. குருவுடைய நாமத்தை சொல்லுங்கள். வியாழக்கிழமை முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. வியாழக்கிழமை நல்லா சுத்தபத்தமாக இருங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், சரியா நேர்களே? இந்த வாரம் வியாழக்கிழமையில இருந்து இன்று முதல் அப்படி பண்ணி பாருங்கள். பொதுவாக மகர ராசியில் பிறந்தவர்கள் வியாழன், சனி நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, சரியா? ஏன்னா குரு ராசிக்கு 3, 12 கூடியவன், தைரிய வீரிய சேனாதிபதி, விரிய சேனாதிபதி. ஒரு மனிதனுக்கு தைரியம் இருக்கணுங்க. காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்? உடம்புல தெம்பு இருந்தால் தான் எந்திக்க முடியும். சோம்பேறி எந்திக்க மாட்டான், பரண்டு படுத்துட்டு இருப்பான். காலையில் டக்குன்னு சூட்டிக்கே எந்திக்கணும். எப்படி அந்த சூரியன் வராரோ, சூரியன் உதயம் வராரோ கிழக்கு வானல, அது மாதிரி நம்மளும் டக்குன்னு துள்ளி குதித்து எந்திக்கணும். அதுக்கு குரு தான் மகர ராசிக்கு அந்த ஏக்கத்தை கொடுக்குறாரு, அந்த ஆற்றலை கொடுக்குறாரு. ஏன்னா 3ஆம் இடத்துக்குரியவன், அடுத்து 12ஆம் இடத்துக்குரியவன். நைட்டில் அசந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அசந்து நிம்மதியாக தூங்குறதுக்கு அவர் தான் கொடுக்குறாரு. ஸோ நல்லா பார்த்தோம்னா மகர ராசிக்கு துயிலும் அவர் தான், உறக்கமும் அவர் தான். அதாவது துயில் நீக்கி இறங்குறது, அதாவது எப்படி என்ன சொல்லுவாங்க, விழிக்கிறதும் அவர் தான், உறக்கத்துக்கும் அவர் தான், ரெண்டுக்குமே அவர் தான் இருக்கிறார். ஒரு நாளைக்கு ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் குரு பகவான் மறைமுகமாக காரணமாக மகர ராசிக்கு வழங்குகிறார். அந்த குரு பகவானை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா போற்றி போகலுங்க, நாமத்தை சொல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பொதுவாக குரு தனகாரகன், எல்லா ராசிக்குமே அவர் தான். இறைவனால் படைக்கப்பட்டவர், தனகாரகன். ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்குறவர் அவர் தான். பொருள் தானே வேணும். இன்றைக்கி மகர ராசியில் எதுக்கு நீங்கள் ராசி பலன் கேட்குறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறது பணம் தான். பணம் இருந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு பேலன்ஸை கொடுக்குறது பணம் தான். ஆல் ப்ராப்ளம்ஸ் ஈக்குவல் டு மணி அப்படின்னு போட்டலாம். ப்ராப்ளம் ஈக்குவல் டு மணி. அது ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது பணம் தாங்க. எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நல்லா உட்காந்து யோசனை பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சரி, சில உயிர் சம்மந்தப்பட்ட காரகத்துவங்கள், சில இழப்புகளில் தான் பணத்தால் நிர்ணயம் பண்ண முடியாது. இருந்தாலும் பணம் காலப்போக்கில் மனுஷனை மறக்க வச்சிரும். ஒரு மனிதனுக்கு சில இழப்புகள் வந்தாலுமே அவனுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா நாளடைவில் அவனுக்கு அப்படியே அது மறந்துடும், சரியா? அந்த உறவு முறைகள், புதியான உறவு முறைகள், பழக்க வழக்கங்கள், அவனுடைய ஆடம்பர வாழ்க்கைகள், சொகுசு எல்லாமே அவனை கவலையை மறக்க வச்சு ஒரு இயல்பான நிலை கொண்டு போயிடும். இதை பணத்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதுதான் உண்மை, சரியா? ஞானியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, துறவியாக இருந்தாலும் சரி, மகானாக இருந்தாலும் சரி, ஆரையை கூத்து ஆடினாலும் தாண்டவ கோணே, காசு மேலே கண்ணு விட தாண்டவ கோணே. காசு தான் உண்மை, சரியா நேர்களே? ஓகே, என்ன காட்டில் உங்களுக்கு நிறைய தெரியும். பாட்டே பாடிட்டான், காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பான்ட்டாங்க. ஸோ கடவுளுக்கே தெரிஞ்ச விஷயத்தை நம்ம உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தனகாரகன் குருக்கு அந்த அளவுக்கு ஒரு கிரேசி இருக்குது. அந்த கிரேசி இப்போ நல்ல விதமாக வேலை செய்ய போகுது. அதுபோல் குரு புத்திரகாரகன், புத்திரத்தை கொடுக்குறவர், பிள்ளைகளால் பெருமை, சரியா? பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஏன்னா பிள்ளைகள் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுதுங்க. நம்ம பிள்ளைகள் தான் நம்ம காலத்துக்கு பின்னாடி நம்ம பேரை சொல்லும். இன்னாருடைய மகன் நான், இன்னாருடைய பேரை நான் அப்படின்னு நம்மளை சொல்கிறது நம்மளோட பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் தான். ஸோ அது 2க்கும் முக்கியமானவராக குரு பகவான் இருக்கிறாரு. பொருளுக்கும்
பிற்கால வாரிசுக்கும் குரு வந்து முக்கியமான ஆளாக இருக்கிறாரு. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்தாலுமே நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அதுபோக அவர் வந்து அஸ்தமனம் அடிக்கிறார். சூரியன் வந்து அடுத்த வந்து இந்த வைகாசி மாதம் முடிஞ்சு ஆனி மாதம் தேதி என்னைக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 15ஆம் தேதி அங்கே போயிடுவார். 15/6 வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிட்டு அளப்பரிய பலங்களை கொடுப்பார் சூரியன். கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம், அருமையான அமைப்பு. 6ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய பலங்களை கொடுப்பார் சூரியன் 17/7 வரைக்கும், 15/6 to 17/7 வரைக்கும். அந்த நேரத்தில் குரு அஸ்தமனம் அடைவார். குரு அஸ்தமனம் அடைகிறது நல்லது மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல. சரியா, மேற்கே அஸ்தமனமாகி கிழக்கே உதயமாவார். அந்த காலகட்டம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா குருவோட அஸ்தமனம் அமைப்புகள் அப்படி பார்த்தோம்னா குரு எப்போ அஸ்தமனமாகி எப்போ வந்து அவர் வந்து உதயமாறாரு அப்படி பார்த்தோம்னா 9/6/2025 சூரியன் அங்கே போகிறதுக்கு முன்னாடி அஸ்தமனம் வருவார். ஆமாம், சூரியனுக்கு முன்பு 2 டிகிரிலுமே அஸ்தமனம் அடைவார். 9/6/2025 9/7/2025 வரைக்கும் 1 மாத காலம் வந்து அவர் அஸ்தமன நிலையில் இருக்கிறார். அருமையான பலன்களுங்க. 6ஆம் இடத்துல அஸ்தமனம் ஆறாருன்னா என்ன அர்த்தம்னா 5ஆம் இடத்து வேலை எடுத்து செய்கிறான்னு அர்த்தம். ஏன்னா 6ஆம் இடம் வந்து அசுபஸ்தானம். கடன், நோய், எதிரி, தேவையில்லாத விஷயங்கள் கொடுக்குறது தான் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல 3/12 கூட இருந்து சில பிரச்சனைகள் கொடுத்தார். உத்தியோகத்தில் பிரச்சனை, அலைச்சல், தேவையில்லாத செலவுகள், வம்பு வழக்கு, தூக்கம் இல்லாமல் போகிறது, தைரியம் குறைஞ்சு போகிறது, இப்படி நிறைய இது கொடுத்தவர் அஸ்தமனம் அடைகிறதுனால 9/6/2025 இருந்து 9/7/2025 வரைக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா, இந்த காலகட்டத்திலே மற்ற கிரகங்கள் அவரோட போய் சேர்றாங்க. யார்? புதன், சூரியன், சுக்கிரன். இதில் புதன் வந்து இந்த உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாருன்னா 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். புதன் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 21/6/2025 வரைக்கும் குருவோட சேர்ந்துருக்கிறாரு. மிக சிறப்பாக இருக்கும். கூட்டி கழித்து பார்த்தோம்னா இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்குங்க. பொருளாதார வரவு நல்லாயிருக்கும். இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கையில் காசு வந்திருக்கும். நிறைய பேருக்கு அதில் நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க. குருப்பாக ஜனன ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். குரு நல்லா எப்படி சார் இருப்பார் அப்படின்னா ராசிக்கு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல குரு இருக்க பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகச்சிறப்பாக இருந்திருக்கும். செக் பண்ணி பாருங்கள். மகர ராசிக்கு 2ஆம் இடம் கும்பம், ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷபம், ராசிக்கு 7ஆம் இடம் கடகம், ராசிக்கு 9ஆம் இடம் கன்னி, ராசிக்கு 11ஆம் இடம் விருச்சிகம். இந்த இடத்துல குரு இருக்க ஜனன ஜாதகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஆரம்பத்தில் பணம் வந்திருக்கும். இதை 2-3 வருடம் நான் செக் பண்ணிட்டேன். சரியா, 2-3 வருடம் செக் பண்ணிவிட்டேன். என்னையும் நான் அதில் பரிசு வச்சுக்கிட்டேன். எப்போயுமே நான் வந்து நானும் சேர்ந்து செஞ்சுக்கிடுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எப்படி போகுது, நமக்கு வேண்டியவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நண்பர்கள், ஒரு 10-15 பேர்கிட்ட விசாரிச்சாலே தெரிஞ்சு போயிருங்க ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு ராசிக்கு உள்ளது வந்து ஓரளவு ஆவரேஜ் பண்ணிடலாம். ஒரு 3 பேர்த்துக்கு எடுத்து பார்த்துட்டோம்னா ஆவரேஜ் பண்ணிடலாம். சரி, இந்த ராசிக்கு இப்போ இப்படி தான் போயிட்டுருக்குன்னு ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிருவேன். ஃபிசிக்கலாகவே கண்டுபிடிச்சிருவேன். ப்ராக்டிக்கலாக கேட்பேன், எப்படிப்பா உனக்கு போயிட்டுருக்குன்னு கேட்பேன். விருச்சிக ராசிக்காரனை கூப்பிட்டு கேட்பேன், மே மாதம் உனக்கு எப்படி போனது, இப்படி இருந்துச்சுன்னா ஆமான்றுவாங்க. நம்ம தெரிஞ்சக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கிட்டலாம் கேட்டுட்டு தான் நான் வீடியோ போடுவேன். வெளியே சும்மாலாம் போடுறது கிடையாது. எல்லாமே ஓரளவு நான் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்ப்பேன். ஃபிசிக்கலாக ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பலன்களை கொடுக்குறேன். அப்படி பார்க்கும்போது ஜூன் மாதம் ஆரம்பமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி தேதி வந்து 5ஆம் தேதி. இந்த 5 நாளுக்குள்ளேயே சில பேர் கொஞ்சம் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பீங்க. பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாயா 5ஆம் தேதி கூட சம்பளம் வாங்குவோம்ல, கையில் கலாத்து காசு வரும்ல அப்படிம்பாங்க. சம்பளம் வந்திருக்கும்ல எங்களுக்கு, நாங்கள் கையில் காசோடு தானே இருப்போம் அப்படிம்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது வந்து நிரந்தரமாக வர்றது. அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் வேலை பார்த்தாலும் சரி 5ஆம் தேதிக்குள்ளே போட்டுருவாங்க சம்பளம். சில கம்பெனியில் 31 போட்டுருவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே எதிர்பாராத சில பணங்கள்லாம் வரும். வரவு குரு கொடுப்பார். அதனால சந்தோஷப்படுவீங்க. வழக்கமாக வரதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக வந்திருக்கும். ரைட் நேயர்களே, பீடிகை ரொம்ப போட வேண்டாம், நல்லா இருக்குது. கூட்டி கழித்து பார்த்தோம்னா இந்த குரு பகவான் வந்து நல்ல நிலைமைக்கு வராரு. இவரால் தான் இனிமேல் எல்லாமே நடக்க போகுது. 28/8/2025 வரைக்கும். இன்னும் நாள் நிறையா இருக்குது. 28 ஆகஸ்ட் 20 வரைக்கும். அதுக்கடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. விட்டுறாதீங்க. குரு நாமத்தை சொல்லுங்கள், குரு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. வியாழக்கிழமை ஒரு அருமையான நாள் சொல்கிறேன் நான். குரு நாள், குரு நட்சத்திரம், குரு ஓரை அன்றைக்கி ஒரு சின்ன பூஜையை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதை சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். ஏன்னா இதை கடைசியில் சொன்னோம்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ முழுமையாக பார்க்குறதில்ல. அது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு 30 நிமிஷம் பேசுனேன்னா சும்மா அப்படி பார்த்துட்டு போயிடுவாங்க. தொட்டு இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்போயே 10 நிமிஷம் ஆகப்போகுது. அந்த நல்ல நாளை சொல்லிடுறேன். அந்த நல்ல நாளை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. நான் நிறைய நாள் சொல்கிறேங்க. இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். மகர ராசிக்கு 13/6/2025 சொல்லியிருந்தேன். சுக்கிரனுடைய அனுக்கிரகம் சொல்லியிருந்தேன். அந்த பூஜை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிற நாள் அன்றைக்கி தயவுசெய்து மகர ராசி மக்களே, நீங்கள் அந்த வீட்டில் அந்த பூஜை புனஸ்காரத்தை பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் இந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, ப்ரெசென்ட்டில் என்ன பிரச்சனை இருக்கோ அது தீர்றதுக்கு ஒரு வழி பிறக்கும். பிரச்சனை குறையும், மாற்றம் வரும். சரியா, வீட்டில் வச்சு நீங்கள் அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். மனமுறை சாமியை கும்பிடுங்க. எந்த அளவுக்கு வீட்டில் நீங்கள் எஃபெக்ட் போட்டு சாமி கும்பிடுங்களோ அந்த அளவுக்கு வீடு வந்து மாறிடுங்க. வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துடும். சரியா, ஒரு தெய்வ கடாட்சியம் வந்துடும். அப்படியே நிற்கும் வீடு வந்து அப்படியே கோயிலாக மாறும்.
சரியா? ஒரு வித்தியாசம் தெரியும், உங்களுக்கே தெரியும். நான் அனுபவப்பட்டு தான் சொல்கிறேன், அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம இதை கேட்டு நிறைய பேர் வந்து ஆமாம் சார் நிறைய மாற்றம் தெரியுது, நிம்மதியாக இருக்கிறோம், நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம், சந்தோஷமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. சாஸ்வதமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். அதனால் இதை நீங்கள் வந்து 10ஓட 11 இத்தோட இது ஒன்று அப்படி சொல்லாதீங்க. நான் என்றைக்குமே வீடியோவில் வந்து நம்ம ஜோதிடத்தை கேட்குறவங்க, போதி ஜோதிடத்தை கேட்குறவங்களுக்கு நான் புள்ளி வாரமாக சொல்லுவேன். அந்த நாள், நட்சத்திரம், திதி, ஓரை, அந்த டயத்தையும் சொல்லுவேன். சரியா? அதெல்லாம் வந்து பார்த்து தான் சொல்கிறேன். எப்படி ஒரு புரோஹிதர் வந்து முகூர்த்தத்துக்கு டைம் குறிக்கிறாரோ அதே மாதிரி தான் நான் முக்கியமான நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்க. அதுக்கும் நல்ல நேரம் இருக்கணும். சரியா? எல்லா தண்ணியும் தான் பாயுது, சில தண்ணி தான் புல்லுக்கு பாயுது, சில தண்ணி தான் நெல்லுக்கு பாயுது, சில இது புல்லுக்கும் பாயுதில்ல. அதுமாதிரி சில பேர் கேட்டுட்டு கேட்காம போயிடுவாங்க. அது போகிறது போட்டோம், அவங்களுக்கு ஒரு நாள் வரும், அன்றைக்கி அவங்க கேட்டுக்குருவாங்க. 26/6/2025 உங்களுக்கு வந்து நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? 26/6/2025 ஆணி 12ஆம் தேதி அன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. புனர்பூச நட்சத்திரம் காலையில் 10:45 ஆரம்பிச்சிடும். திருவாதிரை முடிஞ்சிருது காலையிலே 10:45 மேலே புனர்பூச நட்சத்திரம் தான். அதனால் இரவு என்ன பண்ணுறீங்களா, வீட்டில் 8 to 9 புதன் ஓரை குரு ஓரை. அன்றைக்கி கிரக நிலையில் பார்த்தோம்னா மகர லக்கணம் தான். கரெக்டாக 8:30 மணிக்கு மகர லக்கணம் தான். மகர ராசிக்கு கரெக்டாக லக்கணம் மகர லக்கணம் தான். இது மாதிரி அமைப்பு வராதுங்க. லக்கணம் கரெக்டாக மகர லக்கணம், அதாவது அந்த ஜீவன் உயிர் வந்து கரெக்டாக மகர லக்கணத்தில் தான் இருக்குது. லக்கணங்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு உயிர், ஆத்மா, ஜீவன். சரியா? கரெக்டாக அந்த லக்கணம் மகர லக்கணம் தான். நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும். லக்கணம் மகர லக்கணம். 2ஆம் இடத்துல ராகு குரு பார்வையில் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சனி மாந்தி, நல்ல அமைப்பு தான். 3ல் மாந்தி சனி இருக்கலாம், தைரிய வெறிய உபசார சனத்தில் இருக்கலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன், அருமையான அமைப்பு. 6ஆம் இடத்துல குரு சூரியன் சந்திரன், அதாவது அமாவாசை முடிஞ்சு மறுநாள் பிரதம திதி. சரியா? பிரதம திதி தான். அது ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வளர்புரி திதி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரதமை வந்து எப்படியுமே வந்து நல்ல நாள் தாங்க, பாட்டமின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி இருந்தாலுமே வளர்பிறை தேய்பிறை இருந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சந்திரன் வந்து குருவோட தான் சேர்ந்து இருக்கிறாரு. சந்திரனுக்கு ஒளி இருக்குது. ராசிக்கு 7 குடைவன் வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலுமே குருவோட சேர்ந்து தான் இருக்கிறாரு. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சந்திரன் வலிமையாக தான் இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு சூரியன் சந்திரன், அருமையான அமைப்பு. சரியா? சூரியனும் சந்திரனும் குருவால் சுபத்துவப்படுறாங்க. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன், ஓவியமையாக இருக்கியா அப்படிம்பாங்களே, ஓவியம். தனித்த புதன் அருமையாக பார்க்குறாருங்க. தனித்த புதன் லக்கணத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, அருமையான அமைப்பு. மகர ராசியை பார்க்குறாரு. புதன் தனித்த புதனை இயற்கை சூப்பராக பார்க்கறதுனால ஆள் அருமையாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. சிறப்பு. அந்த நேரம் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சம் அப்படியே உங்ககிட்ட வந்துடும். இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறாரு. பஞ்சபூதங்களால் தான் எல்லாமே நடக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த 8:30 மணிக்கு நறுக்குன்னு ஒரு பூஜை பண்ணிட்டீங்கன்னா இந்த கிரக நிலையில் அப்படியே அமைஞ்சிடும். புதன் தனித்த புதன் கடகத்திலிருந்து அப்படியே பார்க்குறாரு. வீடு கொடுத்த சந்திரன் குருவோட சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு கேந்திரமாக இருக்கிறாரு. அதுக்கடுத்து ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது செவ்வாய், இதுதான் கொஞ்சம் பிரச்சனை. 8ஆம் இடத்துல கேது செவ்வாய் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இந்த பூஜையை பண்ணிட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். நான் கேது செவ்வாய்க்கு அடுத்த வீடியோ போடுறேன். இப்போதைக்கு கேது செவ்வாய் பற்றி பேச வேண்டாம். ஆனால் 8ஆம் இடத்துல கேது செவ்வாய் இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. ஆனால் வீடு கொடுத்த சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இருப்பினும் 100க்கு ஒரு 75% மகர ராசிக்கு நல்லா இருக்கும். 25% செவ்வாய் சில டிஸ்டர்பன்ஸை கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரியா? இந்த அமைப்பில் தான் கிரகங்கள் இருக்குது. உங்களுக்கு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. முக்கியமான கிரகங்கள் நல்லா இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு குரு பார்வைக்கு வராரு. 3ஆம் இடத்துல சனி மாந்தி. 4ஆம் இடத்துல சுக்கிரன் நல்ல நிலைமை. 6ஆம் இடத்துல குரு சூரியன் சந்திரன் நல்ல நிலைமை. 7ஆம் இடத்துல புதன் அருமை. 8ஆம் இடம் தான் சரியில்லை, கேது செவ்வாய். இருந்தாலும் செவ்வாய் கொஞ்சம் சூட்சும அளவில் தான் இருக்கிறார். கேது கூட சேர்ந்து இயல்பு நிலை, தன்னுடைய வக்ரம் உக்ரம் எல்லாம் குறைஞ்சி தான் இருப்பார். ஏன்னா கேது கூட சேர்கிற கிரகங்கள்லாம் ஓரளவு அந்த இதை குறைச்சிரும், அந்த உக்கிரத்தை குறைச்சிரும். ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த டைம் நல்லா இருக்குது. இந்த டயத்தில் இந்த பூஜை பண்ணிடுங்க. என்ன சார் பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றும் வேண்டாம். வீட்டில் வந்து தட்சிணாமூர்த்தி படத்தை வச்சும் கும்பிடலாம். குரு பகவான் படத்தை வச்சுலாம் கும்பிடாதீங்க. தட்சிணாமூர்த்தி படத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. தட்சிணாமூர்த்தி படம் எல்லா வீட்டிலும் இருக்கிறாரு. சிவன் படம் இருக்கும். சரியா? சிவன் படத்தை வச்சுக்கோங்க வீட்டில். சிவன் படத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பூ போடுங்க, வாசனை பூ போடுங்க. துளசி போடாதீங்க, வாசனை பூ போடுங்க. கனகாமரம் போடாதீங்க, மல்லிகை, முல்லை, பிச்சுப்பூ போடுங்க. சந்தன முல்லைன்னு ஒரு முல்லை இருக்குது, அந்த முல்லையை வாங்கி போட்டிங்கன்னா மிக சால சிறந்தது. இல்லைன்னா வில்வம் இருந்தாலும் வில்வத்தை போடலாம். சிவனுக்கு போட்டு சிவனுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்க. 2 வெத்தலை, 2 வாழைப்பழம், 2 பாக்கு. சரியா? வெத்தலை பாக்கு, 2 வாழைப்பழம், இதை வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு என்ன சார் வைக்கலாம் அப்படின்னா, வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யுங்க. சுண்டக்கடலை வைங்க. சுண்டக்கடலை வாங்கி கொஞ்சம் அவிச்சு சுண்டக்கடலையே பிரசாதமாக வச்சுருங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. சார் சுண்டக்கடலை இல்லை சார், என்னால் நேரம் வீட்டில் செய்ய முடியலன்னு சொல்கிறவங்க கடலை மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுங்க. கடலை மிட்டாய் கடையில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடலை மிட்டாயில் வந்து சுக்கிரனும் இருக்கிறாரு,
குருவும் இருக்கிறாரு. கடலில் வந்து குரு இருக்கிறாரு, இனிப்பில் வந்து சுக்கிரன் இருக்கிறாரு. வெள்ளம் வந்து ஒரு அருமையான அமைப்பு. சூரியனோட ஆதிக்கமும் இருக்கும், வெள்ளத்தில் சூரியனும் இருக்கிறாரு. ஸோ சூரியன், சுக்கிரன், குரு இந்த 3 கிரகங்களோட ஆதிக்கமும் அந்த கடலை மிட்டாயில் இருக்குது. கடலை மிட்டாய் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 மிட்டாய் இல்லை 3 மிட்டாய் கொடுப்பாங்க. சரியா, வாங்கி பிரசாதமாக வச்சுருங்க, நைவேத்தியமாக வச்சு சாமியை கும்பிடுங்க. எள்ளு உருண்டை கூட உடைச்சு கும்பிடலாங்க. ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டைங்கிறாங்களே ஒரு வார்த்தை இருக்குது, பழமொழி நம்ம கேட்டிருப்பாங்க பெரியவங்க, ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை. அதனால் சாமிக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு இது தான் வைக்கணும் கணக்கு கிடையாது, எதை வேணாலும் வைக்கலாம். அதனால் அந்த கடலை மிட்டாயை வச்சு அந்த பூஜையை பண்ணுங்க. குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். சரியா, சிவநாமத்தை சொல்லுங்கள், குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். விநாயகரை கும்பிடுங்க. ஓம் சிவமயம் அருள்மு கற்ப விநாயகர் துணை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த வித்மகி வக்கரதுரா தீமகி தந்தம் மந்தம் பரிசோதயாத் மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீனும் கணுதேவன் விக்னேஸ்வரா போற்றி, கணநாதா போற்றி, கணபதி காயத்ரி போற்றி, முக்கள் முதலை போற்றி, மூல பொருளை போற்றி, வேலை முகத்தனை போற்றி, வேலவனுக்கு முத்தனை போற்றி, சித்தி புத்தி விநாயகர் போற்றி, சர்வசக்தி விநாயகர் போற்றி, விநாயகர் கணவனை போற்றி, வல்லப கணபதி போற்றி, வன்னிமூர்த்தி கணதா போற்றி, வலம்புரி விநாயகா போற்றி, சர்ப்ப விநாயகா போற்றி அப்படின்னு அவர் நாமத்தை சொல்லுங்கள். அதுக்கடுத்து சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவநாமம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓம் நமசிவாய நமகன்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். உள்ள ஆடல் அரசியை போட்டி, அம்பலவண்ணனை போட்டி, பொன்னம்பல குத்தனை போட்டி, தபசியை போட்டி, இமயவர்மனை போட்டி, கல்லால மரத்திலிருந்து அருள்புருவனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி. இதுதான் ரொம்ப முக்கியம். கல்லால மரத்திலிருந்து அருள்புருவனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, வேதநாயனை போற்றி, சனாதன முருகல் அருள்புருவனை போற்றி, காலனி கல்லால் எட்டு ஒடுப்பவனை போற்றி, சிறிய வேதநாயனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளை போற்றி. இந்த வார்த்தையை அடிக்கவரை சொல்லணும். குருவுடைய அனுக்கிற வேணும்னா தட்சிணாமூர்த்தியை வந்து கல்லால மரம்னு சொல்லணும். என்றைக்கு வந்து மகர ராசி வார்த்தையிலேருந்து கல்லால மரம்னு வருதோ அன்றைக்கி கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும். ஏன்னா கல்லால மரத்தில் உட்காந்துக்கிட்டு தான் தட்சிணாமூர்த்தி வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு வேதநாயனுக்கு தெற்கு பக்கம் தேர்த்து உட்காந்துருக்கிறாரு. தெற்கு பக்கம் பார்த்து ஏன் உட்காந்துருக்கிறாருன்னா தெற்கு பக்கம் தான் மனிதனுக்கு இடைஞ்சல்லாம் இருக்கும். தெற்கு தான் வந்து ஒரு மனிதனுக்கு இடைஞ்சலை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், நோய் நொடியை கொடுக்கும். அதனால சொல்கிறான் வாழ்ந்துக்கிட்டு வடக்கப்போ அப்படிங்கிறான். ஏன்னா தெற்கு பக்கம் வந்து யமனுடைய திசை. அதனால சங்கடம் சஞ்சலம் எல்லாமே தெற்கு பக்கத்தை நோக்கி தான் இருக்கும், தெற்கில் தான் இதெல்லாம் இருக்கும். அதனால தான் தெற்கு இலங்கையில் வந்து அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இலங்கை அழிஞ்சிச்சு. அதனால தான் வாழ்ந்துக்கிட்டு வடக்கப்போ. வடக்கன்னா என்ன, கைலாசம் அங்கே இருக்குது. இன்றைக்கி நல்லா பாருங்கள், தமிழ்நாட்டில் காட்டியும் ஆந்திரா நல்லாயிருக்கும், ஆந்திரா காட்டிலையும் உத்தரப்பிரதேசம் நல்லாயிருக்கும், உத்தரப்பிரதேச காட்டு டெல்லி நல்லாயிருக்கும், டெல்லியை காட்டிலும் அமெரிக்கா நல்லாயிருக்கும். எதுக்கு இந்தியா காட்டில் அமெரிக்கா நல்லாயிருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா வடப்போலம் தான் எப்பயுமே வாழும். வடபுலம் வாழுகிறது. அறிஞர் என்ன சொன்னார், வடக்கு வாழுகிறது தெற்கு தேய்கிறதுனாரு. அந்த காலத்திலே சொல்லியிருக்கிறார் 1960. எதுக்கு சொல்ல வரேன்னா எப்பயுமே அந்த தெற்கு பக்கம் வந்து சில இடைஞ்சல் இருக்கும். அதனால தெற்கு பக்கம் போகாதீர்கள், கவனமாக இருக்குன்னு சொல்லி தான் தட்சிணாமூர்த்தி தெற்கு பக்கமாக உட்காந்து ஞான குருவாக மௌன குருவாக வேதநாயனாக உட்காந்துருக்கிறாரு தட்சிணாமூர்த்தி. சரியா, கல்லால மரத்தில் அடியில் உட்காந்து தட்சிணாமூர்த்தி அந்த தவத்தை பண்ணுறாரு. ஸோ அந்த நாமத்தை சொல்லுங்கள், தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள். இன்னும் நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே இருக்கலாம், பலனுக்குள்ளே வரல. நான் இன்னும் அந்த வழிபாடு தான் சொல்கிறேன். இதுதாங்க முக்கியம். இதை செஞ்சுட்டாலே பிரச்சனை தீர்ந்து போயிடும். மகர ராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், சட்டி நிறைய பானை கிடைக்கும், பானை நிறையா சட்டி கிடைக்கும், சட்டி நிறைய பணம் கிடைக்கும், நகை கிடைக்கும், நட்டு கிடைக்கும், வண்டி கிடைக்கும், அது கார் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் கிடைக்குது இருக்கட்டும், அது விதிப்படி கிடைக்கும். அதெல்லாம் ஒரு தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுபடி நடக்கும். ஆனால் நடப்பு ப்ரெசன்ட் நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். இன்றைக்கி வந்து நிகழ்காலம் நல்லபடியாக போயிடுச்சுன்னா எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி நல்லா இருக்குது, நாளைக்கு நல்லா இருக்குது, நாளை மறுநாள் நல்லா இருக்குது, போதையா 3 நாள் நல்லா இருக்குது. எனக்கு 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 3 நாள் நல்லா இருக்குது. 8ஆம் தேதி இறைவன் கையில் விட்டுரு. 8ஆம் தேதி இறைவன் பார்த்துக்குருவார். நாளை பொழுதே இறைவனுக்கு அடுத்து நடக்கும் வாழ்வில் நிம்மதியை தேடு. அதுதான் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த இறை வழிபாடு, அந்த நேரங்காலை பார்த்து சூட்சும வழிபாடு. இதைத்தான் சூட்சுமோன்னு சொல்கிறான். சூட்சுமங்கிறது இப்படி தான் அமையும். சரியா, மகர ராசிக்கு நான் குறிப்பிட்டு இந்த கட்டத்தை போட்டிருக்கேன், இந்த கட்டத்தையும் அனுப்புகிறேன். கவனமாக அந்த 26/6/2025 நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணி விநாயகர் நாமத்தை சொல்லுங்கள், தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லுங்கள், சிவநாமத்தையும் சொல்லுங்கள். சரியா, குருநாமத்தையும் சொல்லுங்கள். உன் குரு பகவானே போற்றி, உன் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபரமா தஸ்மஸ்தே, குருவே போற்றி, தேவ குருவே போற்றி, பிரகஸ்பதியை போற்றி, பொன்னானனே போற்றி, தனுசு ராசி குறிவரை போட்டி, மீனராசி குறிவரை போட்டி, கடகராசியில் உச்சமடைவரை போட்டி, புனர்பூச நட்சத்திர குறிவரை போட்டி, புனர்பூச நட்சத்திர குறிவரை போற்றி, விசா நட்சத்திர குறிவரை போட்டி, புரட்டாதி நட்சத்திர குறிவரை போற்றி, சிவகனை போட்டி. இப்படி நிறைய குரு நாமம் இருக்குது. சரியா, கூகுளில் போட்டிங்கன்னா தட்டி விட்டிங்கன்னா நிறைய வரும். ஒரு 10 சொல்லுங்கள், இல்லைனா குருவே போட்டின்னு சொல்லுங்கள், குருவே நமகன்னு சொல்லுங்கள். சரியா, நீங்கள் இப்படி தான் கும்பிடணும் கிடையாது, எப்படி வேணாலும் கும்பிடலாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோல் குரு வந்து ராகுவை பார்க்குறாரு. நவபஞ்சம யோகம் உங்களுக்கு அருமையாக இருக்குது. இந்த நவபஞ்சம யோகத்தால் மகர ராசிக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு குரு பகவான். பொதுவாக குரு பகவான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பொருளையும் பொண்ணையும் கொடுக்குறாரு, திருமண அமைப்பையும் கொடுக்குறாரு, வேலை நோக்கம் சொல்கிறோம். ஸோ இது மாதிரி பலன்கள்லாம் குரு பகவான் கொடுக்கறதுனால மகர ராசிக்கு பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 காலத்தில் வந்து புதிய வருமானத்துக்கு ஆதாரங்கள் அது இருக்கும். அது வருமானம்
கையில் காசு பணத்துக்கு வந்து சோர்சஸ் அதிகமாக இருக்கும். சரியா? உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து ஆள் மல்டிபிள் ஆவீங்க, வருமானம் அதிகம் இருக்கும், அதுக்கு உண்டான காரணங்கள் இருக்கும். பணக்கார யோகம் உங்களை தேடி வரும். விட்டுறாதீங்க, குருவை விட்டுறாதீங்க, இவர் விட்டுறாதீங்க. 20/8/2028 வரைக்கும் இந்த விதை விட்டுறாதீங்க. நான் அடுத்து ஒரு நாளும் ஒரு சொல்கிறேன். நான் இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரம் குரு நாள் சொல்லியிருக்கேன், அடுத்து சொல்லுவேன். நான் அடுத்து என்றைக்குனாச்சும் வேலைக்கிழமை குரு நட்சத்திரம் வருதா, அந்த குரு வரைக்கும் நான் பூஜை புனஸ்காரம் சொல்லுவேன். அந்த பூஜை புனஸ்காரத்தை பண்ணுங்க, தொடர்ந்து கேளுங்க. கண்டிப்பாக சில நாட்களை சொல்லுவேன். அந்த நாட்கள் அன்றைக்கி மட்டும் வீட்டில் ஒரு முகமாக சாமி கும்பிடுங்க. சரியா? அதே மாதிரி குருவை தட்சிணாமூர்த்தி கும்பிடும்போது வீட்டில் குழந்தை இருக்கணும். புருஷன் முன்னாடி மட்டும் கும்பிடக்கூடாது, குழந்தை இருக்கணும். சரி சார், எங்கள் வீட்டில் குழந்தை இல்லைன்னா பக்கத்து வீட்டு குழந்தைய கூட கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு வச்சு வீட்டை வச்சு கும்பிடுங்க. குழந்தைகளுடைய வாசம் இருக்கணும் நேரம். ஏன்னா புத்திரகாரகன் குழந்தை இருக்கணும். சில பூஜை பண்ணும்போது சில பேர் இருக்கணும். இது சில பேருக்கு தெரியாது. அவன் ஜவரித்து கும்பிட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு பாருங்கள், குடும்பத்தை கூட்டு போக மாட்டாங்க, தனிக்கட்டையாக போவாங்க. நான் போனேன் சார், அப்படியே திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான், அப்படியே போயிட்டு வந்தேன். ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு போயிட்டு வந்தேன்னா பெருமாள் உனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். நீ என்றைக்கு உன் பிள்ளை குட்டியோட பொண்டாட்டியோட கூட போறியோ அன்றைக்கி தான் பெருமாள் உனக்கு அனுசரம் பண்ணுவார். பெருமாளே மகாலட்சுமி தான் என் மனசில் வச்சிருக்கிறாரு, நெஞ்சில் வச்சிருக்கிறாரு. அவரே சும்மா இல்லையா, இருதயத்தில் வந்து மகாலட்சுமி தான் வச்சிருக்கிறாரு. அப்புறம் நீ பொண்டாட்டியை கூட்டு போடாமல் தனிக்கட்டையாக போனேன்னா எப்படி உனக்கு பெருமாள் அனுக்கிரம் பண்ணுவார்? வேணா லட்டை வேணா வாங்கிட்டு வரலாம், லட்டை வாங்கிட்டு வந்து பக்கத்து வீட்டுக்காரனை கொடுத்து தின்னு திங்கலாம், இல்லையா? அனுக்கிரம் கிடைக்காது. மகாலட்சுமி இருக்கணும். ஒரு கணவன் மணி சேர்ந்து கோயிலுக்கு போனால் தான் அந்த இது பரிபூர்ணமாக முடியும், புண்ணியம் கிடைக்கும். அடுத்து பிள்ளை குட்டி வேணுமா, பிள்ளையை கூட்டு போகணும். பிள்ளை குட்டி குடும்பத்தோடு கோயிலுக்கு போகணும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் சரி, தூரமாக இருக்கிற கோயிலுக்கு போனாலும் சரி, போயிட்டு வரணும். சிலர் அக்கேஷெல்லாம் நம்ம கும்பிடுவோம், போன இடத்துல கும்பிடுவோம், அது வேறு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்க, திருமணம் நடக்கலாம், நம்ம தனியாக கும்பிட்டு வரோம், அது வேறு. ஆனால் பர்பஸாக போனோம்னா குடும்பத்தோடு தான் போகணும். நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன் நான், பலனை சொல்லாமல். என்ன செய்ய, கடவுள் நம்மளை படைச்சிட்டாரு. நான் உள்ளதை தான் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா சத்தியமாக இதிலலாம் நல்ல வார்த்தைகள் தான். அதே மாதிரி குரு பகவான் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறனால திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். திருமணம் ஆதவர்களுக்கு விரைவில் திருமணம் கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆவணி மாதத்துக்குள்ளே கெட்டி மேளம் சத்தம் வீட்டில் கேட்கும். கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும், நல்ல பணங்களை கொடுப்பாரு. தனகாரகன் கோடீஸ்வரன் வந்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறனால அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியனும் குருவோடு சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. சூரியன் ஆத்மகாரகன், தகப்பன் வழிக்கு சொந்தக்காரன். அப்பா வழியில் நல்லா இருக்கும், அப்பா வழியில் ஏற்றம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்பா வழி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். அப்பா வழியில் நல்ல ஒரு கைட்னஸ் கிடைக்கும். பங்காளிகள் பிரச்சனை முடியும். கோர்ட்டு கேஸில் எதுவும் வம்பு இருந்துச்சுன்னா என்ன சொல்கிறது, அதுக்கு அப்பா வழியில் பஞ்சாயத்து, இட பிரச்சனை, மனப்பிரச்சனை இருந்துச்சுன்னா சரியாக போயிடும். அரசாங்க வேலையில் பார்க்குறவங்களுக்கு அருமையாக இருக்கும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுலேயும் அரசில் நிதி மேலாண்மை அமைச்சராக இருக்கிறவங்க, நிதி மேலாண்மை கவுன்சிலிங்கில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் பிஏவாக இருக்கிறவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, இடி டிபார்ட்மெண்ட்டு, அமலாக்கத்துறை, இப்படி பணம் சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா குரு அது வந்து பணம் சம்மந்தப்பட்ட கிரகம், சூரியன் அரசு சம்மந்தப்பட்ட கிரகம். இந்த காம்பினேஷனை போய் அங்கே உட்காரும்போது அருமையாக இருக்கும். சரியா? சூரியன் நல்ல அருமையான பலன்கள்லாம் கொடுப்பார் மகர ராசிக்கு. 12ஆம் இடத்தை பார்ப்பார். கொஞ்சம் அரசாங்க விஷயத்தில் அலைச்சல் இருக்கும். சரியா? தூரதேசத்தில் அங்கிட்டு போயிட்டு வருவீங்க, அதாவது வேலை விஷயமாக எங்கேனாச்சும் டெபுடேஷன், வேறு எதனா சொல்கிறாங்களே கேம்ப் போகிறது, இது மாதிரி வேலையில் நடக்கும். அதுபோல் இந்த காலகட்டத்தில் வந்து மகர ராசி யாரும் எதிர்க்க முடியாது. ஆணி மாதத்துலேருந்து யாரும் கிட்ட வர முடியாது. எதிர்ப்புகளை நிர்மூலமாக்கிடுவீங்க, ஆள் நல்லா இருப்பீங்க. 6ஆம் இடத்துல சூரியன் போய் நல்ல குருவோடு சேர்ந்து அந்த சிவராஜ யோகத்தை உண்டாக்குவார். ஆற்றல், பராக்கிரமம், முயற்சி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அரசாங்க முயற்சிகள் பலிதமாகும், நல்லபடியாக முடியும். எந்த விவகாரம் வெற்றியாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. வெகுஜன தொடர்பிலும் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல மாஞ்சி சனி இருக்கிறதுனால வெகுஜன தொடர்பிலும் நல்ல தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. கும்பம் வலுப்படுது. கும்பம் தான் மக்கள் ராசி. மக்கள் தொடர்பான அமைப்புக்கு கும்பராசி தான். கும்பராசி குரு பார்வை இருக்கனால மகர ராசிக்கு இப்போ வெகுஜன தொடர்பில் நல்லா இருப்பீங்க. மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுப்பீங்க. கடன் தொல்லைகள் இருக்காது. கடன் கொடுக்கல் வாங்கலாம் ஓரளவு சரியாக போயிடும். அதனால் கடன் பட்டவங்களாம் இந்த காலகட்டத்தில் கடன் அடைச்சிருங்க, கடன் வாங்காமல் இருந்துக்கோங்க. இருப்பினும் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உடல் உஷ்ணம் இருக்கும். இரவு நேரங்களில் புரோட்டா மற்ற இதெல்லாம் சாப்பிடாதீங்க, பர்கர் இருக்கிறது சாப்பிடாதீங்க. உடல் உஷ்ணத்தை வளர்த்துக்காதீங்க. அதே மாதிரி வந்து உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேலை பார்க்குற பணியாட்கள் நல்லபடி விசுவாசமாக வேலை வைப்பாங்க. இதனால் நல்ல லாபம் வரும். வெகுஜன வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து இருக்கும். குறிப்பாக நண்பர்களால் அதிகம் லாபம் இருக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சில பேருக்கு சித்துக்கள் சாத்தியப்படும். சித்துக்கள், மந்திர சித்துக்கள், சில பேர் அதில் சில வேலையில் இருப்பாங்க. ஆண்டவனுடைய அருளுக்கு உட்பட்டு நல்ல வழியில், நேர்ம வழியில் அதை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனதானிய வசதி இருக்கும். விவசாயம் பலிதமாகும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் ஒரு விவசாய கிரகம். குருவோடு சேர்ந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சரியா? சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் வீட்டில், பூமிக்கார வீட்டில் இருக்கிறனால மகர ராசியில் இப்போ விவசாயம் பண்ணுறவங்க, தோட்டம் துறவு வச்சுருக்கவங்களாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியலில் வெற்றி நடையும், அரசாங்க பதவி கிடைக்கும். அரசியல் வேலை தேடி இருக்கவங்களும் நல்லா கிடைக்கும். அரசாங்க வேலை எல்லாருமா கிடைக்குமா சார் நிறைய கேட்குறாங்க. அரசாங்க வேலை கிடைக்கணும்னா ஜனன ஜாதகத்தில் லக்கணத்துக்கோ ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும், இல்லைன்னா செவ்வாய் இருக்கணும். சிம்மம் சுபத்துவமாக இருக்கணும். சிம்மம் வந்து குரு சுக்கிர தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை நடக்கும். அதுபோல்
அதுபோக தசாபுத்தி நல்ல தசாபுத்தி நடக்கணும். இப்போ நீங்கள் மகர ராசியில் மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து குரு தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். குரு தசை வந்து கொஞ்சம் ஒரு 35 வயசுக்குள்ளே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். ஸோ அந்த திசை நடக்கணும். அந்த தசாபுத்தி வந்து பருவத்திலே நடக்கணும். 50 வயசுக்கு மேலே நடந்துச்சுன்னா அரசு வேலை கிடைக்காது. கிரக நிலையும் நல்லா இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையிலும் நல்லா இருந்து தசாபுத்தியும் ஃபேவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலைக்கு வேணால் ஒரு அடுத்த வீடியோ போடுற யார் கிடைக்கும்னு. அதே மாதிரி மாமன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா, மாமன் 7ஆம் இடத்துல புதன் இருக்குது நல்லா இருந்தாலுமே 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால ஆணி மாதம் அம்மான் வழி அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட கவனமாக இருங்க, மாமா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும், நல்லா இருப்பீங்க. எதுலையுமே நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புதனும் அந்த நேரத்தில் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, மகர லக்கணத்தையும் பார்க்குறாரா. வண்டி வாகன யோகம் இருக்கும், புதுசாக வண்டி வாகனம் சேர்க்கறது நல்ல காலகட்டமாக இருக்கும். திருமண அமைப்பு நல்லபடியாக முடியும். எதிர்பார்த்த காட்டில் நல்ல இடத்துல திருமணம் அமையும், பெரிய இடத்துல திருமணம் அமைவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தொழில்நுட்பம் படித்தவர்கள் நல்லாயிருக்கும். பாலிடெக்னிக் ஐடிஐ படித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவங்க நல்லாயிருக்கும். தொழில்நுட்பம் படித்தவர்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக காமர்ஸ் படித்தவங்க நல்லாயிருக்கும். புதன் ராசியை பார்க்கறதுனால அக்கௌண்டன்ட், சிஏ, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அதுபோக புதன் ஒரு மந்திரி ஆள், நல்லா இருப்பீங்க, நுட்பமாக இருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடகத்தில் இருக்கிறாரு. கடகத்தில் பாமைப்பட்டாலுமே வீடு கொடுத்தவன் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். சரியா, கடகத்தில் இருக்க புதன் அந்த அளவு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். இருந்தாலும் தனித்த புதனாக இருக்கிறதுனால ஆதிபத்திய விஷயத்தை நல்லா செய்வார். 6 கூடியவன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து மனைவி கிட்ட சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இருந்தாலும் பரவாயில்ல. சந்திரன் வந்து 7 கூடியவன் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். சரியா நேர்களை இப்படி தான் பலன்கள் போகும். அதுபோல் குருவுக்கு 2ஆம் இடத்துல புதன் இருக்குது, நல்ல அமைப்பு தான். குரு தனகாரகன், குருவுக்கு தனஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். ராசிக்கு 6, 9 நல்லாயிருக்கும். அப்பா வழியில் நல்லா காசு கிடைக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லா பணம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பீங்க, ஓட்டி கிடைக்கும். இந்த தனியாரில் ஓட்டி பார்க்குறாங்கள சில பேருக்கு ஓட்டி கிடைக்கும், ஓவர் டைம் ஒர்க்கு அதெல்லாம் கிடைக்கும். நல்லா அது விஷயமாக உங்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து புதன் செய்வார். சரியா, அதுபோக புதன் 7ஆம் இடத்துலேருந்து நல்லா பார்க்கறதுனால ஓரளவு கணவன் மணி உறவு நல்லா தான் இருக்கும். சரியா, உறவு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கடகத்தில் பம்பப்பட்டிருக்கனால கொஞ்சம் மனதுக்குள்ள சில கோபதாபங்கள் வரத்தான் செய்யும். அதை கட்டுப்படுத்திக்கோங்க. தேக ஆரோக்கிய நல்லா இருக்கும். தாயாரோட சுகம் நல்லாயிருக்கும். தாய் மாமானுக்கு தான் ஆகாது, ஆனால் தாயோட சுகம் நல்லாயிருக்கும். தாயால் உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் இருக்கும். இது நிறைய சாப்பிடுவீங்க, சுக போஜனம் வாய்க்கு ருசியாக சாப்பிடுவீங்க, நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் வீடு மனை நல்லாயிருக்கும். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சித்திரம், ஓவியம், ஆடல் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, சிற்பம் ஓவியம் நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் வந்து விரல் வித்தை காட்டுறவர், விரல்னாலே புதன் தான். சரியா, அது விரல் வித்தை செய்கிறவங்க நல்லாயிருக்கும். வஸ்திர விருத்தி உண்டு. வஸ்திரம்னா என்ன, துணிமணி விஷயங்கள் நல்லாயிருக்கும். ஜவுளி கடை வச்சுக்கிறவங்க, கதர் செய்கிறவங்க, பட்டு நூல் நெய்கிறவங்க, துணி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டெக்ஸ்டைல் மில் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். புதன் ராசியை பார்க்குறது நல்லதுங்க. புதன் வந்து ராசியை வந்து அப்பளுக்கென்று பார்க்குறாரு அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த பூஜையை வந்து அன்றைக்கி நீங்கள் 26/6/2025 பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ பலனும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த பூஜையை செஞ்சுட்டிங்கன்னா இது கிடைக்கும். இது கிடைக்கிறதுக்கு இந்த சம்மந்தப்பட்ட கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும். இப்போ நான் எத்தனை கிரகங்கள் சொல்லியிருக்கிறேன்? சுக்கிரன், சூரியன், குரு, சந்திரன், புதன், இந்த 5 கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா 26/6/2025 நீங்கள் செய்கிற பூஜையின் மூலமாக இந்த பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதை நான் அறிக்கை தான் சொல்லுவேன். சட்டியில் இருந்தால் தான் அப்பைக்கு வரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக நிலையில் பார்த்துக்கோங்க. சரியா, மகர ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா முக்கியமாக 2 கிரகங்கள் நல்லா இருக்கணும். சனி பகவானை சேர்த்து 3 கிரகங்கள், சனி பகவான், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்கள் உங்கள் ராசியில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எபோ ஆவரேஜ் 65 மார்க் எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டீங்க. சனி பகவான் ராசிக்கு கேந்திரத்திலையோ இல்லைன்னா 3, 6, 10, 11 இருந்தார்னா நல்ல அமைப்பு. சுக்கிரன் ராசிக்கு அவர் வந்து மறையக்கூடாது. உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 3ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, உச்சம் அடைவார். 8ஆம் இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 8 சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தார்னா நல்லா இருக்காது. மற்ற இடத்துல இருந்தால் கூட பரவாயில்ல. மிதுனத்தில் 6ஆம் இடத்துல இருந்தால் கூட மத்தியம பலனை கொடுப்பாரு. ஆனால் சிம்மத்தில் இருக்கக்கூடாது அவர். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறவன் நல்லா இருக்க மாட்டான். ஆமாம் சார், எனக்கு மகர ராசி சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு, எனக்கு அந்த அளவுக்கு சரியில்லை, பெண்களால் பிரச்சனை தான், சரியா பிள்ளைகளால் பிரச்சனை தான், வேலை அமைய மாட்டேங்குது, தொழில் அமைய மாட்டேங்குது, ஒரே முட்டுக்கட்டையாக இருக்குது. உண்மைதான். மகர ராசிக்கு வந்து சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். 12ஆம் இடத்துல கூட இருக்கலாம். 12ஆம் இடம் மறைவு கிடையாது. தனுசில் இருக்கலாம். தனுசில் இருந்தாலுமே சுப செலவில் கொடுப்பாரு, ஒரு அலைச்சலை கொடுப்பாரு, அங்கிட்டு ஓடிட்டு ஆடிட்டு இருப்பாங்க இல்லையா. பெருசாக வந்து எதுவும் பார்க்க விட மாட்டார். உத்தியோகம் நல்லா பார்ப்பாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்ப்பாரு, நல்லாயிருக்கும். சரியா, தேகாரிக்க பிரச்சனை கொடுத்தாலுமே உத்தியோகத்தை குத்தி கொடுத்துருவார். பாடு சூழலில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு வார்த்தை, மகர ராசிக்கு சுக்கிரன் வந்து சிம்மத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து
புதன் வந்து மகர ராசிக்கு வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல இருந்தாலுமே விருச்சிகத்தில் பயமை பெறக்கூடாது. மேசத்தில் கூட இருக்கலாம், 4ஆம் இடத்துல புதன் இருக்கலாம். சரியா, விருச்சிகம் வந்து அவருக்கு ஆகாத வீடு. அடுத்து கடகத்திலையும் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஆனால் கடகத்தில் இருந்தாலுமே வளர்பறை தேய்பறைக்கு உட்பட்டு நல்ல பலங்களை கொடுப்பாரு. ஸோ புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கக்கூடாது. விருச்சிகத்தில் எல்லாம் இருந்தாலுமே 11ஆம் இடத்துல இருக்கான்னு சொல்லி நல்ல ஒரு பலங்களை கொடுப்பாரு. ஸோ புதன் வந்து எப்படினாலும் நல்ல ஒரு காம்பினேஷனில் பலனை கொடுத்துருவாருங்க. புதன் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, தனுசில் இருக்கக்கூடாது. தனுசில் இருந்தாலும் அந்த அளவு பலனை கொடுக்க மாட்டார். சரியா, தனுசில் இருக்கக்கூடாது. அவர் 6ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பெறுவார். 9ஆம் இடத்துக்கு அருமை. 11ஆம் இடத்துல இருந்தாலுமே ஸ்தான பலம் பெறுவார். ஆனால் பகமைப்படுவார். சரியா, 11ஆம் இடத்துல உபசன சாலத்தில் புதன் இருக்கலாம். லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் லாபம் கொடுப்பார். அப்பா வழியில் நல்ல லாபத்தை கொடுப்பார். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இருந்தாலும் விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் சம்மந்தப்பட்டு இருக்கனால கொஞ்சம் இதை கொடுப்பார். ஆள் அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, ஷார்ப்பாக இருக்க மாட்டாங்க. கணக்கு வழக்கில் வந்து சிறப்பாக இருக்க மாட்டாங்க. ஓரளவு இதாக இருக்கும். சரியா, புதன்னாலே புத்திசாலித்தனம் தானே. புத்திசாலித்தனத்தை குறைச்சிருவார், சுறுசுறுப்பை குறைச்சிருவார், ஒரு மாதிரியாக ஆளை ஆக்கி விட்டுருவார். தனுசிலே இருக்கக்கூடாது. ஸோ மகர ராசியில் வந்து சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுமே நான் சொன்ன இடத்துல இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு இந்த 3 கிரகங்களுமே நல்ல இடத்துல இருக்கும், நல்லா இருப்பாங்க. ராசிக்கு 50% மார்க் போட்டுடலாம். அதுக்கடுத்து லக்கணத்துக்கு, தசாபுத்திக்கு. ராசி நல்லா இருந்தாலே மனமும் உடலும் நல்லாயிருக்கும். இப்போ மகர ராசி சனி பகவான் 3ஆம் இடத்துல மீனத்தில் இருக்கிறார். அருமையான அமைப்பு, சூப்பர். சரியா, குரு கடகத்தில் உச்சமாகி சனி பகவானை பார்க்குறாரு. அருமையான அமைப்பு. அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசியை பார்ப்பார். கடகத்தில் இருந்தால் மகரத்தில் பார்ப்பார். மகரத்திலே சந்திரன் கூட சுக்கரன் இருந்தாலும் சூப்பர். ஸோ ஒரே நேரத்தில் சுக்கரனும் சனி பகவானும் ராசியும் ராசிநாதனும் குரு பார்வைக்கு வந்துடுறாங்க. புதன் எங்கே சார் இருக்கலாம்? புதன் எங்கே வேணாலும் இருக்கலாம். சரியா, புதன் வந்து கண்ணியில் கூட இருக்கலாம். சரியா, சூரியன் எங்கே இருக்கிறாரு ஒட்டியிருப்பார் புதன். சரியா, கண்ணியில் இருந்தாருன்னா நல்ல அமைப்பு தான். சரியா, இல்லைனா 4ஆம் இடத்துல இருக்கலாம், 5ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கலாம், 6ஆம் இடத்துல கூட ஆட்சி பெற்றிருக்கலாம், இல்லைனா 7ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்து இருக்கலாம். அடுத்து 8ஆம் இடத்துல அதிநட்பு தான். சிம்மத்தில் இருந்தாலுமே ஓரளவு நல்ல பலன் கொடுப்பார். இருந்தாலும் மறைவார். 6 கூட 8ஆம் இடத்துல மறைவதனால வேலை வெட்டியில் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு அங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. 9 கூட 8 இருக்கிறதுனால அப்பா வழியில் சில பிரச்சனைகள், தாப்பம் கூட பிரச்சனைகள் இருக்கும். இருப்பினும் புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சரியா, அதுக்கு மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, சிம்மத்தில் இருக்கக்கூடாது. மற்ற இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடம் கண்ணிலும் மேசத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். 5ஆம் இடத்துல இருக்கலாம். 10, 11ஆம் இடத்துல இருந்தாலும் சூப்பர். சரியா, 10, 11ஆம் இடத்துலையும் இருக்கலாம். 11ஆம் இடத்துல இருந்தால் விருச்சிகத்தில் இருப்பார். இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ மகர ராசிக்கு இந்த 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. சரியா நேரில் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், ஜாதகத்தில் பார்க்கணும். சும்மா பலனாக கேட்டேன், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோ பார்த்தேன், இது பெரும்பாலும் எவனும் சொல்கிறதே கிடையாது. யாருமே சொல்கிறது கிடையாது. ராசிக்கு எந்த கிரகங்கள் எந்த நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. சரியா நேர்களே. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்வீங்க. பிரச்சனை தீர்ந்து போயிடும். இந்த 3 கிரகங்களும் தான் உங்களுக்கு முக்கியமான கிரகங்கள் ராசிக்கு. அதுக்கு பின்னாடி லக்கணம் இருக்குது. லக்கணத்துப்படி தசாபுத்தி நடக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த கிரகங்கள் நல்லா இருக்கணும். நான் நிறைய செக் பண்ணியிருக்கிறேன். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான், சுக்கிரன், புதன் ஓரளவு கெட்டு போகாமல் நல்ல நிலைமை இருந்தாங்கன்னா வாழ்க்கை போயிடும். ஏதோ அவர் வாழ்ந்துட்டு இருப்பார், காலத்தோடு ஒட்டி வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அது எல்லாத்துக்கும் உள்ளது தான். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஓகே நேர்களே, இந்த ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். ரொம்ப பேசினாலும் போர் அடிக்கும் நிறைய பேருக்கு. இருந்தாலும் அன்றைக்கி அந்த பூஜை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, 26/6/2025 8:30 கரெக்டாக பூஜை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பூஜை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 3 நட்சத்திரம் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அந்நேரம் எப்படி இருக்குது, அந்நேரம் எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். இது ரொம்ப முக்கியமானதுங்க, சத்தியமானது, சாஸ்வதமானது, கரெக்டானது. சரியான வேத ஜோதிடத்தில் எல்லாத்தையுமே எடுத்து தான் சொல்கிறேன். எதுவுமே எவிடன்ஸ் இல்லாமல் சொல்லலை. இப்போ வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு அந்த நேரம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, உத்திராட நட்சத்திரம் அன்றைக்கி புனர்பூச நட்சத்திரம் வருது. உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து அன்றைக்கி எப்படி இருக்குது பார்த்தோம்னா ராகுவுடைய ஆதிக்கம் இருக்குது. ராகுவுடைய ஆதிக்கம் இருக்குது, நல்ல அமைப்பு தான். சரியா, ராகு 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறனால குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் வாக்குப்பளிதம் நல்லாயிருக்கும், கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு நல்லபடியாக இருப்பீங்க, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லாயிருக்கும், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ ராகுவின் ஆதிக்கம் அந்நேரம் உங்களுக்கு இருக்குது. சரியா நேர்களே. அதனால் அன்றைக்கி 26/6/2025 நீங்கள் இரவு தூங்க போகும்போது அன்னை துர்க்கை நாமத்தை சொல்லிட்டு தூங்க போங்க. சரியா, அன்றைக்கி ராகு ஆதிக்கம் இருக்கிறதுனால அன்று இரவு தூங்க போகும்போது ஒவ்வொரு நாளுமே நமக்கு எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய மந்திரத்தை காலையிலும் சாயந்தரம் சொன்னோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளாரிட்டிம்பாங்க. இதுதான் மிக துல்லியம்ங்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கும். சரி, அந்த கிரகத்தோடைய நாமத்தை காலையிலும் சொல்லணும், பூஜை அறையிலும் சொல்லணும், இரவு தூங்கும்போது சொல்லிட்டு தூங்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அன்றைக்கி தான் அந்த கிரகம் நம்மளை வழிநடத்தும். அந்த கிரகம் கோச்சாரத்தில் நல்ல நிலைமை இருந்துச்சுன்னா நல்ல பலன் கிடைக்கும், நல்ல நிலைமை இல்லைன்னா போட்டு பார்த்துரும். ரைட்டு. ஸோ அதனால் ராகு நாமத்தை, துர்க்கையம்மன் நாமத்தை சொல்லிட்டு படுங்க. அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி எந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்குது சார் அப்படி பார்த்தோம்னா
திருவோணத்துக்கு வந்து சூரியனோட ஆதிக்கம் இருக்குது. அதனால் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க நீங்கள். சரியா? காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா இரவு தூங்கும்போது சிவனுடைய நாமத்தை சொல்லி தூங்குங்க. ஏன்னா சூரியனுடைய நாமத்தை சொல்லணும்னா சிவனுடைய நாமத்தை தான் சொல்லணும். ஏன்னா சூரியன் தான் சிவன். சிவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குனீங்கன்னா சிறப்பு தான். ஏற்கனவே நீங்கள் பூஜை பண்ணும்போது சிவனை தான் கும்பிட்றீங்க, அதனால் உங்களுக்கு சிறப்பு தான். திருவோண நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருக்கிறது. அடுத்து அவிட்டம். அவிட்டத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, அவிட்டத்துக்கு வந்து செவ்வாயோட அனுக்கிரமம் இருக்குது, செவ்வாயோட ஆதிக்கம் இருக்குது அவிட்ட நட்சத்திரத்துக்கு. பொதுவாக அவிட்டங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் தான். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து அங்கார பாகம் தான் நட்சத்திராதிபதி. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகாது. அவிட்டத்துக்கு நல்லா இருக்குது. தூங்கும்போது முருகனுடைய நாமத்தை சொல்லி முடுங்க. சரியா? முருகப்பெருமானுடைய நாமத்தை அவிட்ட நட்சத்திரக்காரங்க அந்த பூஜை முடிச்சுட்டு அன்றைக்கி தூங்கும்போது சொல்லி முடிச்சுட்டு தூங்குங்க. இல்லைன்னா காலையிலும் சொல்லலாம், இரவும் சொல்லலாம், உங்கள் சாய்ஸ் தாங்க. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். நான் இதுக்கெல்லாம் வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். தினமும் மகர ராசிக்கு வந்து எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது, நேரமும் கிடைக்கணும், எனக்கு வேலைகள் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், காலையில் மணி இப்போ 12 மணி ஆகுது. இவ்வளோ நேரமும் நான் இன்றைக்கி மகர ராசியில் வீடியோ தான் பேசிகிட்டு இருக்கேன். வேலையை எந்த வேலையும் பார்க்கல. இனிமேல் தான் மற்ற வேலையை பார்க்கணும். இன்னொரு வீடியோ பேசணும், இல்லைனா ஜாதகத்தை பார்க்கணும், தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். ஓகே. அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்க அன்றைக்கி 26/6/2025 இரவு முருகப்பெருமானுடைய நாமத்தை பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாமத்தை சொல்லிவிட்டு தூங்குங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. சரியா? குரு வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் அளப்பரிய பலன்களை அடுத்த ஒரு காலத்தில் செய்கிறாரு. 28/2025 வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு நாள் வழிபாடை பண்ணிடுங்க, நல்ல விதமாக இருக்கும். பலன்களும் உங்களுக்கு அதுக்கு கை கொடுக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. விட்டுறாதீங்க, குரு பகவானை விட்டுறாதீங்க, பிடிச்சி வச்சுக்கோங்க. இவர் தான் இனிமேல் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வார். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செய்வார். எல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.